காதலனின் மனைவி. மழை பெய்து கொண்டிருந்த மாலை. பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த மாலதியின் பார்வை திடீரென ஒருவர் மீது நிலைத்தது. விக்னேஷ் என்று அவள் மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள். 7 வருடங்களுக்கு முன்பு உயிராக காதலித்தவன். இன்று அவன் அருகில் நின்றிருந்தாள் ஒரு பெண். அவளுடைய கையை பிடித்தபடி சிரித்து கொண்டிருந்தான் விக்னேஷ். அந்த பெண்ணோ அவனுடைய மனைவி. மாலதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை. 7 வருடங்களுக்கு முன்பு விக்னேஷும் மாலதியும் ஒரே கல்லூரியில் படித்தார்கள். நட்பாக தொடங்கிய உறவு காதலாக மலர்ந்தது. நான் வேலை கிடைத்ததும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று விக்னேஷ் அடிக்கடி சொல்லுவான். மாலதியும் அவனை முழு மனதுடன் நம்பினாள். ஆனால் வாழ்க்கை அவர்கள் நினைத்தபடி அமையவில்லை. மாலதியின் அப்பாவுக்கு திடீரென இதய நோய் ஏற்பட்டது. குடும்பத்தின் கடன், தங்கையின் படிப்பு எல்லாமே அவள் தோளில் விழுந்தது. அதே நேரத்தில் விக்னேஷின் வீட்டில் திருமணத்திற்கு அழுத்தம் அதிகரித்தது. அப்பாவை இப்பொழுது எதிர்க்க முடியும் என்று ஒரு நாள் அவன் அழுதபடி சொன்னான். அப்படின்னா நம்ம காதல்? மன்னிச்சிடு மாலதி. அந்த ஒரு வார்த்தை அவளுடைய உலகத்தை உடைத்தது. சில மாதங்களில் விக்னேஷ் குடும்பம் பார்த்த பெண்ணான நிவேதாவை திருமணம் செய்து கொண்டான். மாலதி திருமணம் செய்யவே இல்லை. தன் அம்மாவையும் தங்கையும் பார்த்து கொள்வதிலேயே வாழ்க்கையை செலவிட்டாள். இப்பொழுது அதே விக்னேஷ் தனது மனைவியுடன் சந்தோஷமாக இருந்தான். மாலதி அவர்களை தவிர்த்து நடக்க முயன்றாள். ஆனால் மாலதி என்று விக்னேஷ் அழைத்தான். அவள் நின்றாள். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது என் மனைவி நிவேதா. நிவேதா புன்னகையுடன் கை கொடுத்தாள். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். மாலதி அதிர்ச்சி அடைந்தாள். என்னை பற்றியா? ஆம், நீங்கள் விக்னேஷின் வாழ்க்கையில் முக்கியமானவர் என்று அவள் சொல்லியிருக்கின்றார். மாலதிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அன்று இரவு நிவேதா மெதுவாக விக்னேஷிடம் கேட்டாள். இன்னும் மாலதியை மறக்கலையா? விக்னேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். மறக்க முடியாத நினைவுகள் இருக்கலாம், ஆனால் காதலாக இல்லை. இப்பொழுது என் வாழ்க்கை நீதான். நிவேதா அமைதியாக சிரித்தாள். ஒரு வாரம் கழித்து நிவேதா எதிர்பாராத விதமாக மாலதியை சந்தித்தாள். ஒரு காஃபி குடிக்க வரீங்களா? இருவரும் ஒரு சிறிய உணவகத்தில் அமர்ந்தனர். நிவேதா நேராக கேட்டாள். நீங்கள் இன்னும் விக்னேஷை காதலிக்கிறீங்களா? மாலதி சிரித்தாள். அந்த சந்திப்புக்கு பிறகு நிவேதா ஒரு முடிவெடுத்தாள். தன் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு இருப்பதை மாலதியிடம் கூறி அவளை சேர்த்தாள். மாலதியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. தன்னம்பிக்கை திரும்பியது. சில மாதங்கள் கழித்து அதே அலுவலகத்தில் வேலை செய்தவர் மருத்துவர் அருண் மாலதியின் நேர்மையும் அன்பையும் விரும்பினார். திருமண பேச்சு வந்தது. மாலதி முதலில் மறுத்தாள். அப்பொழுது நிவேதா அவளிடம் சொன்னாள். கடந்த காலத்திற்காக நிகழ்காலத்தை இழக்காதீங்க. அந்த வார்த்தைகள் மாலதியின் மனதை மாற்றின. ஒரு வருடம் கழித்து மாலதியின் திருமண மேடையில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தவர்கள் விக்னேஷும் நிவேதாவும். திருமணம் முடிந்ததும் மாலதி அவர்களிடம் வந்தாள். நன்றி. விக்னேஷ் குழப்பமாக கேட்டான். எதுக்கு? மாலதி புன்னகைத்தாள். என் காதலன் என்னை மணக்கவில்லை, ஆனால் என் காதலனின் மனைவி எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். நிவேதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அந்த நொடி தோற்ற காதல் ஒரு அழகான மனிதநேய உறவாக மாறியது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டோரியை பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.